நேற்று மாலை வியாழக்கிழமை ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அல்ஜீரியாவினூடாக ஒரு தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. மீண்டும் பாலஸ்தீனத்தில் யுத்தத்தை நிறுத்துங்கள், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னிடம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை விடுதலை செய்வதோடு யுத்த நிறுத்தத்திற்கு இணங்குவதோடு மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க வேண்டும், காசா பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும். 14 நாடுகள் இந்த தீர்மானத்தை மொத்தமாக ஏற்றுக்கொண்டு கையை தூக்கி இருக்கின்றன, ஆதரித்திருக்கின்றன. ஆனால் வழமை போன்று 6வது தடவை இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக காசாவிலே யுத்த நிறுத்தம் கொண்டு வருகிற தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை மொத்தமாக நாசப்படுத்தி அழித்து இருக்கிறது அமெரிக்கா. உலகம் உரிமைகளை பற்றி பேசுகிறது, ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கு அதை மறுக்கிறது. எங்களுடைய நேர்மையான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் பாதுகாப்பு கவுன்சில் என்கிற சுவருக்கு முன்பதாக எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் உடைந்து சுக்குநூறாய் போய்விடுகிறது. பாலஸ்தீனத்தினுடைய சகோதரர்களே, பாலஸ்தீனத்தினுடைய சகோதரிகளே, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் மீண்டும் மீண்டும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் மன்றத்திலே வைத்து அல்ஜீரியாவினுடைய ஐநாவுக்கான தூதுவராக இருக்கக்கூடிய அம்ர் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிற மிகப்பெரிய அழிவு என்பதை தாண்டி இந்த உலகத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட மாபெரும் அழிவுகளில் நம்பர் 1 அழிவாக ஒன்றை கொண்டு வர முடியும்னு சொன்னால் அது வரலாற்று ரீதியாக பார்த்தாலேயே காசாவினுடைய பேரழிவு தான் முதலிடத்திற்கு வரும். அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்ல அணு ஆயுதத்தை தவிர அனைத்து ஆயுதங்களும் காசாவில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நூற்றுக்கணக்கான அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் பல பேரும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். மருத்துவமனைகள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. மருந்துகளை எடுப்பதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கிறது. உண்பதற்கு அந்த மக்களுக்கு உணவுகள் இல்லை, குடிப்பதற்கு தூய்மையான தண்ணீர் இல்லை, தங்குவதற்கு எந்த இடங்களும் கிடையாது. குடிசைகளில் கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டாலும் அந்த பகுதிகள் மீதும் இஸ்ரேல் தொடர்ந்து தன்னுடைய மிருகத்தனமான தாக்குதல்களை நடத்தி வருது. இந்த சூழல்ல ஐநாவினுடைய சபை என்றொரு சபை இருக்கிறது. இதிலே ஜெனரல் அசெம்பிளி பொதுச்சபை என்றொரு பகுதி இருக்கிறது. செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு சபை என்றொரு பகுதி இருக்கிறது. இந்த இரண்டிலையும் மிக முக்கியமான அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகிற தீர்மானங்கள் எதில் கொண்டு வர முடியும்னா செக்யூரிட்டி கவுன்சிலில் தான் கொண்டு வர முடியும். ஜெனரல் அசெம்பிளியில் கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள் ஒரு சாதாரண தீர்மானமாக இருக்குமே தவிர ஒரு பவர்ஃபுல்லான தீர்மானமாக இருக்க போவதில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 2 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல கிட்டத்தட்ட 6 தடவைகள் பாலஸ்தீனத்தினுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், யுத்தத்தை நிறுத்துங்கள், ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு சபையில் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு சபையை பொறுத்தவரையில், செக்யூரிட்டி கவுன்சிலை பொறுத்தவரையில் 15 உறுப்பு நாடுகள் அதிலே இருக்கிறது. 10 நாடுகள் சுழற்சி முறையில் தேர்வு செய்யப்படக்கூடிய நாடுகள், 5 நாடுகள் உறுப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய நிரந்தர நாடுகள். அதிலே அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், சீனா, ரஷ்யா ஆகிய 5 நாடுகள் தான் அந்த நிரந்தர உறுப்பினர்கள். மீதி 10 நாடுகளும் சுழற்சி முறையில் வரக்கூடிய உறுப்பினர்கள். அந்த வகையில் நேற்று மாலை வியாழக்கிழமை ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அல்ஜீரியாவினூடாக ஒரு தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. மீண்டும் பாலஸ்தீனத்தில் யுத்தத்தை நிறுத்துங்கள், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னிடம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை விடுதலை செய்வதோடு யுத்த நிறுத்தத்திற்கு இணங்குவதோடு மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க வேண்டும், காசா பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும். இந்த விவகாரம்
விவகாரம்தான் சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் தொடர்பாக ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வாருங்கள் என்பது தொடர்பாக பேசப்படுகிற போதெல்லாம் ஐநா மன்றத்தை தாண்டி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இடையில கூட மீண்டும் மீண்டும் பேசப்படக்கூடிய விவகாரம். இதே விவகாரத்தை தான் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் அல்ஜீரியா முன்வைத்திருந்தது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் கண்டிப்பாக காசாவிலே யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். ஆனால் நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய 15 உறுப்பு நாடுகளில் 14 நாடுகள் இந்த தீர்மானத்தை மொத்தமாக ஏற்றுக்கொண்டு கையை தூக்கி இருக்கின்றன, ஆதரித்திருக்கின்றன. ஆனால் வழமை போன்று 6வது தடவை இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக காசாவிலே யுத்த நிறுத்தம் கொண்டு வருகிற தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை மொத்தமாக நாசப்படுத்தி அளித்து இருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா இதுவரைக்கும் 6 தடவைகள் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களையும் வீட்டோ பவரை பயன்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது. அவர்கள் செய்கிற அத்தனை அநியாயத்திற்கும் துணை போகிறது. காசாவினுடைய அப்பாவிகள் கொல்லப்படுவதற்கு அவர்கள் மிக முக்கியமான தெளிவான காரணங்களாக இருக்கிறார்கள். ஆனால் கவலைக்குரிய விவகாரம் என்னன்னா 56 அரபு இஸ்லாமிய நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களால் எதுவும் பண்ண முடியலை. அள்ளி அள்ளி பணத்தை வாரி இறைக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு. அடிமைகளாக இருப்பது என்பது வேறு, கொத்தடிமைகளாக கேவலப்பட்டவர்களாக இருப்பது என்பது வேறு. அரசர்களுடைய காலங்களில் முன்னையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அரசர்கள்ட்ட போவாங்க, கவிதை பாடுவாங்க, கட்டுரை சொல்லுவாங்க, அடிமையாக இருக்கிறதுக்கு அவ்வளவு வேலை பார்ப்பாங்கன்னு பார்த்துருக்கிறோம். ஆனால் அரசர்களே அடிமையாக இருப்பது என்பது நாம் வாழுகிற காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அவலட்சணமான நிலையாக இருக்கிறது. அல்லாஹுவை தவிர பாலஸ்தீன மக்களுக்காக நாம் கையேந்துகிற இடம் வேறு ஒரு இடம் கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தருணங்களில் ஒன்றாக இந்த தருணம் இருக்கிறது. இந்த வீட்டோ பவர் பயன்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கவுன்சிலுடைய தீர்மான விவகாரத்தில் கருத்து சொல்லியிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய ஐநாவுக்கான தூதுவர் ரியாத் மன்சூர் அவர்கள் பேசும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை பேசியிருந்தார். அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தி இருப்பது எங்களுக்கு தாங்க முடியாத வலியை தருகிறது என்று சொல்லிவிட்டு அட்டூழியங்களை எதிர்கொள்வதிலும் இனப்படுகொலையை தடுப்பதிலும் ஐநாவினுடைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருப்பதே இந்த வீட்டோ என்கிற பவர் தான் என்று சுட்டிக்காட்டிய ரியாத் மன்சூர் ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதுவர் கொடுமைகளையும் குற்றங்களையும் தடுக்க வேண்டுமென்றால் கொடுமைகளுக்கும் குற்றங்களுக்கும் எதிரான தீர்மானங்கள் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்படுகிற போது வீட்டோவை பயன்படுத்தாமல் இருக்கிற தீர்மானங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். வீட்டோ பயன்படுத்தப்பட்டால் எந்த கொடுமைகளையும் குற்றங்களையும் நாம் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது என்று மன வருத்தப்பட்டு பேசினார் ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தின் தூதுவர் ரியாத் மன்சூர் அவர். இதை தாண்டி ஐநாவுக்கான அல்ஜீரியாவினுடைய தூதுவர் அம்ர் அவங்க பேசுகிற போது உச்சகட்ட உணர்வு ரீதியிலான ஒரு பேச்சை அவர் பேசியிருந்தார். ஏன்னா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட கடந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக 6 தீர்மானங்களில் பெரும்பாலான தீர்மானங்களை அல்ஜீரியா தான் கொண்டு வந்திருக்கிறது. எனவே தான் அல்ஜீரியாவினுடைய ஐநாவுக்கான தூதுவர் அம்ர் அவங்க பேசுகிற நேரத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பாலஸ்தீன அப்பாவி மக்களிடத்தில் மன்னிப்பு கோரி தன்னுடைய உரையை முடித்த காட்சி அங்கே இருக்கக்கூடிய பல நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்களை கூட சற்று நேரம் யோசிக்க வைத்து விட்டது. எவ்வளவு நம்ம பண்ணினாலும் இதை தவிர்க்க முடியாமல் தடுக்க முடியாமல் இருக்குதே என்பதுதான் அனைவருடைய ஆதங்கம். நம்ம எவ்வளவு முயற்சி செய்தாலும் அநியாயத்திற்கு மிக தெளிவாக பகிரங்கமாகவே அமெரிக்கா துணை போகிறது என்பதும் தான் அவர்களுடைய ஆதங்கம். அந்த இடத்தில் அல்ஜீரியாவினுடைய ஐநாவுக்கான தூதுவர் அம்ர் அவங்க பேசுகிற போது சொன்ன வார்த்தைகள் தான் உலகம் உரிமைகளை பற்றி பேசுகிறது, ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கு அதை மறுக்கிறது. எங்களுடைய நேர்மையான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் பாதுகாப்பு கவுன்சில் என்கிற சுவருக்கு முன்பதாக எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் உடைந்து சுக்குநூறாய் போய்விடுகிறது. பாலஸ்தீனத்தினுடைய சகோதரர்களே, பாலஸ்தீனத்தினுடைய சகோதரிகளே, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் மீண்டும் மீண்டும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் மன்றத்திலே வைத்து அல்ஜீரியாவினுடைய ஐநாவுக்கான தூதுவராக இருக்கக்கூடிய அம்ர் அவர்கள்
பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார்கள். இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் 20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார், பகிரங்கமாக அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறார். 15,000க்கு மேற்பட்ட தாய்மார்களும் கர்ப்பிணி தாய்மார்களும் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1400க்கும் மேற்பட்ட மருத்துவர்களும் செவிலியர்களும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். 250க்கு மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் பகிரங்கமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து கட்டிடங்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது, பாடசாலைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் அங்கே மீதியாக இல்லை, எந்த ஒரு வணக்கத்தலங்களும் அங்கே விட்டு வைக்கப்படவில்லை. அத்தனையுமே மொத்தமாக அழிக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் செவ்வாய்க்கிழமை முதல் ஒரு பாரிய அழிவை காசா மீது தொடுத்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். வெடிச்சத்தங்கள் லெபனான் வரை கேட்கிறது, வெடிச்சத்தங்கள் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் வரை கேட்கிறது, வெடிச்சத்தங்கள் ஜெருசலம் வரை கேட்கிறது. இதுவரை பயன்படுத்தப்படாத பல குண்டுகளை காசாவினுடைய தரையிலே அள்ளி வீசுகிறது இஸ்ரேல். ஒரு நாளைக்கு 150க்கு மேற்பட்ட குண்டுகள் காசாவில் பகிரங்கமாக போடப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல உலகமே கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒவ்வொரு நாளும் செத்து மடிகிறார்கள். ஏக இறைவன் அல்லாஹ்வை மாத்திரம் நம்பி கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக நாம் போராட முடியும், போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடியும். எத்தனை ஊர்களில் எத்தனை பேர் செய்திருக்கிறோம், எத்தனை ஊர்களில் எத்தனை ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது. போராட்டம் நடத்தினா என்னதான் நடந்துட போகிறது என்று நாக்கில் பல்லுப்படாம கேள்வி எழுப்பக்கூடிய பல பேரை பார்த்திருக்கிறோம். ஏன் நம்ம நாட்டில் போராடியே ஜனாசா எரிப்பு என்கிற விவகாரத்துக்கு நம்ம முடிவு காணலையா? போராட்டங்களை நடத்திய பல விவகாரங்களுக்கு நம்ம தீர்வு காணலையா? சர்வதேச மட்டத்தில் இந்த போராட்டங்கள் காசாவில் அநியாயம்தான் நடக்கிறது என்பதை சாதாரண அப்பாவிகளிடத்தில் கொண்டு போய் சேர்க்கவில்லையா? இன்றைக்கு அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியா வரைக்கும் அனைத்து நாடுகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வெடிக்கிற காரணங்களால அரசாங்கங்களை ஆட்டம் காணவில்லையா? கனடா பாலஸ்தீனத்தை எதிர்வருகிற திங்கட்கிழமை ஐநாவினுடைய மன்றத்திலே நான் அங்கீகரிப்பேன் என்று அறிவிப்பதற்கு காரணமாக இருந்தது கனடாவில் நடத்தப்பட்ட ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் இல்லையா? ஆஸ்திரேலியா அடங்க மறுத்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் தலைநகரில் கூடிய 4 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுடைய ஆர்ப்பாட்ட பேரணிதான் காசா மீதான ஆஸ்திரேலியாவினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் நிகழ்ச்சி நிரல்களையும் மாற்றி அமைத்து நாங்கள் இனிமேல் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் என்கிற நிலையை எடுக்க வைத்தது. இது நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நடந்த அனுபவம் கிடையாதா? அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் ஆரம்பித்ததற்கு பிறகு முதல் தடவையாக அப்போதைய அமெரிக்க அதிபர் உடனடியாக இஸ்ரேலுக்கு சென்ற நிலையில் இரண்டாவதாக யூகேயினுடைய அப்போதைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் போனார். மூன்றாவதாக இன்றைக்கும் பிரான்சினுடைய அதிபராக இருக்கக்கூடிய இம்மானுவேல் மெக்ரான் போயிருந்தார் என்பது நமக்கு நினைவில்லையா? அந்த இம்மானுவேல் மெக்ரான் தற்போது பாலஸ்தீனத்தை தனி நாடாக எதிர்வருகிற 22ஆம் தேதி திங்கட்கிழமை ஐநாவினுடைய மன்றத்திலே நானும் ஒப்புக்கொள்வேன் என்று மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, அதற்கு காரணமாக அமைந்தது பொதுமக்களுடைய ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டங்கள் இல்லையா? எந்த யூகே, எந்த பிரித்தானியா பாலஸ்தீனம் என்கிற பெருபூமிக்குள் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கியதோ அதே பிரித்தானியா தற்போது நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போகிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறதே. இதற்கு காரணமாக அமைந்தது இந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் கிடையாதா? எனவே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதால் என்ன பயன் என்று கேட்கக்கூடியவர்கள் நாக்கில் பல்லுப்படாம உங்களால் முடியாதுங்கிறதுக்காக இந்த கேள்வியை எழுப்பாம தயவு செய்து முடியாவிட்டால் ஓரமாக நின்று கொள்ளுங்கள். முடிந்தவர்களாவது அந்த மக்களுக்காக போராடுகிறார்களே என்கிற எண்ணத்தை விட்டு கொடுத்து விடுங்கள். அதை தாண்டி நம்ம நினைக்க வேண்டிய இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? இந்த நாட்டிலே ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற போது, இறந்தவர்களுடைய உடல்கள் எரிக்கப்படுகிற போது இறந்தவர்களின் உடல்களை எரிக்காதீர்கள் என்கிற போராட்டம் பல நாடுகளிலும் நடத்தப்பட்ட நிலையில் பாலஸ்தீன அப்பாவிகளும் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் மாத்திரம் 8 தடவைகளுக்கு மேலாக நமக்காக போராடினார், நமக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இலங்கையில் ஜனாசாக்களை எரிக்காதீங்கன்னு கோரிக்கை விடுத்தாங்களே, அவங்களுக்காக காத்தான்குடியில் ஒரு ஆர்ப்பாட்டம் பாரிய அளவில் நடத்த முடியாதா? கல்குடாவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாதா? திருகோணமலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாதா? புத்தளத்தில் ஒரு பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாதா? அக்குரணையில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியாதா? வேறுவலையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த
முடியாதா, மன்னாரில் நடத்த முடியாதா, ஜாஃப்னாவில் நடத்த முடியாதா, குருணாகலையில் நடத்த முடியாதா, காலியில் நடத்த முடியாதா, ஏன் கொழும்புல கோல்ஃபேஸை நிரப்பி வலிய வைக்கிற அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்மளால் நடத்த முடியாதா? மனிதநேயம் என்பது செத்து விட்டதா? இதை தாண்டி எனக்கு எழக்கூடிய இன்னும் ஒரு கவலைக்குரிய கேள்வி என்ன தெரியுமா? இத்தனை நாட்கள் இந்த யுத்தம் நடைபெறுகிறதே, ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தான் நடத்தப்படவில்லை. சரி, அந்த மக்களுக்காக குனூத்து நாசிலாவை கூடத்தான் ஆன்மீக ரீதியில் ஓதுவதற்கு நம்முடைய இடம் கொடுக்கவில்லையா? எத்தனை பள்ளிகளில் குனூத்து நாசிலா ஓதுகிறோம்? யோசிச்சு பாருங்களேன். எத்தனை தடவை அந்த மக்களுக்காக ஓதிட்டோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு ஆன்மீக வழிமுறையா இல்லையா? அந்த வழிமுறை குறைந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தொழுகையிலேயாவது குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு பள்ளிவாயல் நிர்வாகங்களுடைய மனது இடம் கொடுக்கவில்லையா? பள்ளிவாயல் உலமாக்களுடைய மனது இடம் கொடுக்கவில்லையா? இமாம்களே நீங்கள் அதற்கு தயாராகுவதற்கு உங்களை மனம் தடுப்பதற்கான காரணம் என்ன? அதை நம்ம சிந்திக்க வேணாமா? அந்த மக்களுக்காக நம்மளால் செய்ய முடியுமான உச்சகட்டம் என்று இதையாவது எடுத்துக்கொண்டு செய்து விடலாமே. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்க வேண்டாமா? மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் இதற்காக வலியுறுத்தல்களை சொல்ல வேண்டாமா? நம்முடைய பிரச்சாரங்கள்ல, பேச்சுக்கள்ல, உரைகள்ல, எழுத்துக்கள்ல தொடர்ந்து இதை நாம் வலியுறுத்த வேண்டாமா? இதையெல்லாம் தவிர்த்து விட்டு அந்த மக்களுக்காக நாம் என்னதான் செய்ய போகிறோம்? அன்பிற்கினிய தாய்மார்களே, பெரியவர்களே, முதியவர்களே, இளைஞர்களே, உங்களிடத்தில் நான் பணிவாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னா, இதுக்கு மேலும் நம்மளால பொறுக்க முடியல. பச்சை பிள்ளைகள் உடல்கள் சிதைக்கப்படுகிறது, கொன்றொழிக்கப்படுகிறார்கள். நம்ம பிள்ளை வீட்டில் நிம்மதியாக சாப்பிடும்போது அந்த பிள்ளைகள் சாப்பிட வழி இல்லாமல் குண்டுகளால் துளைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, முடியுமான இளைஞர்கள், முடியுமான அமைப்புகள், முடியுமான அத்தனை பேரும் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் என்று ஊரே திரண்டு பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த எத்தனையுங்கள். அந்த மக்களுக்காக குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு முடிவெடுங்கள். ஒவ்வொரு 5 நேர தொழுகைகளிலும் அந்த மக்களுக்காக குனூத்து நாசிலாவை ஓதுங்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் அந்த மக்களுக்காக கையேந்துங்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அத்துஆ முஹுல் இபாதா, பிரார்த்தனை தான் இபாதத்துக்களின் தலை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மக்களுக்காக நம்முடைய பிரார்த்தனைகளை தினம்தோறும் முன்வைக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவையும் நாம் ஓதுகிற போது பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக நாம் நம்மால் முடிந்த காரியத்தை செய்துவிட்டோம் என்று நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தப்பித்துக் கொள்ள முடியுமா இல்லையா? அந்த மக்களுக்காக செய்யலைன்னா கூட நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட தப்பணுமே. அல்லாஹ் நம்மக்கிட்ட கேட்க மாட்டானா? உன் கண்ணு முன்னாடி நீ வாழுகிற காலத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளாக 77,000 அப்பாவிகள் கொல்லப்பட்டார்களே, 20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் அழிக்கப்பட்டார்களே, 15,000க்கு மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார் கொன்று குவிக்கப்பட்டார்களே, ஒரு தேசமே அழித்து ஒழிக்கப்பட்டதே. இது நீ வரலாறில் படித்த பாடம் அல்ல, கண்ணால் கண்ட காட்சி. எனவே இதற்கு உன்னுடைய பதில் என்ன என்று கேட்கிற போது நம்முடைய பதில் என்னவாக இருக்க போகிறது? அத்தனை பேருமே நாளை மறுமையினுடைய நிகழ்விலே நிறுத்தப்பட்டு இறைவனால் கேள்விக்குட்படுத்தப்பட போகிறோம். அந்த கேள்விகளுக்கான பதில் நம்மிடத்தில் இருக்கிறதா? குறைந்தபட்சம் இறைவா நான் இதையாவது செய்துவிட்டேன் என்று சொல்லுகிற இடத்தில் நாம் இருக்கிறோமா? ஒரு குற்றத்தை கண்டால் கையால் தடுங்கள், நாவினால் தடுங்கள், இல்லை என்றால் மனதால் வெறுத்து ஒதுங்குங்கள். அதுதான் ஈமானின் கடைசி படித்தரம் என்றார்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கையால் தடுக்கிற இடத்தில் நாம் இல்லை, நம்மிடத்தில் அந்த அதிகாரம் இல்லை, நம்ம அரசாங்கங்களை நடத்தலை, எனவே நம்ம அதை செய்யலைன்னு சொல்லிடலாம். நாவால் தடுக்கிற இடத்தில் அந்த மக்களுக்கு ஆதரவாக நடக்கிற அநியாயத்திற்கு எதிராக ஒரு போராட்ட களத்தில் நாம் குதித்திருக்கிறோமா? ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோமா? கையால் தடுக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு நாவால் தடுக்க முடியுமானதை கூட தடுக்காமல் பார்த்துவிட்டு 10ஓடு 11 அத்தோடு இதுவும் ஒன்று என்று கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சரி, மனதால் வெறுத்து ஒதுங்குதல் என்கிற இடத்திலாவது இறைவா என்னால் ஒன்றுமே முடியவில்லை, அந்த மக்களை காப்பாற்றி விடு ரப்பே, பாலஸ்தீனத்திற்கு எதிராக இவ்வளவு அநியாயம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்களை அழித்துவிடு இறைவா என்று சொல்லி ஒரு குனூத்து நாசிலாவை கூட ஓத முடியாத நிலையில இந்த ஹதீஸை எத்தனை மிம்பர்ல எத்தனை உலமாக்கள் எத்தனை இமாம்கள் பேசுகிற காட்சிகளை பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ். அத்தனையும் வெற்று பேச்சுக்கள் என்கிற இடத்திற்கு சென்றுவிடக் கூடாது சகோதரர்களே. மனது நொந்து பேசுகிற பேச்சாக இது இருக்கிறது. வீட்டோ பவர் பயன்படுத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் அந்த அப்பாவிகள் கொல்லப்படக்கூடிய சூழல்ல
அந்த மக்களுக்காக கையேந்துவோமாக, ஜனநாயக ரீதியாக போராடுவோமாக. போராடுவதற்கு ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்யுங்கள். என்னாலும் முடிந்த அத்தனை ஆர்ப்பாட்டங்களிலும் பங்கு கொள்வதற்கு நானும் என்னை போன்ற பல பேரும் தயாராக இருக்கிறார்கள் சகோதரர்களே. நம்முடைய எண்ணங்களை இறைவன் புரிந்து கொள்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம ஏற்கனவே அங்கே 5 வீடுகள் கட்டியிருக்கிறோம் அல்லாஹ்வோட உதவியில். இப்போ இந்த பகுதியில் நம்ம 3 வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்டு நம்ம எடுத்திருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 6 பர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம. எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். இறைவனுடைய உதவியால் உங்களுடைய ஜக்காத்துக்கள், தான தர்மங்கள், சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும். நாள் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும். வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை என்று சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுகிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, அஞ்சக்கூடாது. நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும், நமக்கு இல்லாமல் போயிருங்கிறதெல்லாம் கிடையாது. அல்லாஹு தஆலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தருகிற பணம் பொது பணம், எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம். ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு, இது குறையாயிடுச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது. எனவே அந்த விதத்தில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதற்காக வாரி வழங்குங்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக.